சங்கீதம் 27:1 வாசிங்க. யா என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ஆமென். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? யா என் ஜீவனின் பலனானவர். ஆமென். யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். அப்ப நான் பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் எனக்கு பலன் தேவை. கொஞ்சம் யோசிங்க. உன்கிட்ட பலன் இல்ல, அதனால பயப்படுற. ஆமென். எத்தனை பேர்ட்ட பலன் இருக்கு? இருக்கு. கராத்தே படிச்சவன்கிட்ட பலன் இருக்குது, சிலம்பாட்டம் ஆடுறவன்கிட்ட பலன் இருக்குது, கத்தி எறிகிறது கத்தி சண்டை பழகினவன்கிட்ட பலன் இருக்குது. நீ இதெல்லாம் படிக்கலையே. யாருக்காவது நெஞ்சாக்கு விளையாட தெரியும்? யாருக்காவது கத்தி பிடிக்க தெரியும்? ஓ, மீன் வெட்டுறது கத்தி பிடிக்க தெரியும். ஆமென். இந்த பலம் இல்ல. எந்த ஆயுதமும் வேண்டாம். ஒரே ஒரு ஆயுதம் இடத்தில் வேண்டும். அது வார்த்தையாகிய ஆயுதம். வார்த்தையாகிய ஆயுதம் உன்னிடத்தில் இருக்குமானால் வார்த்தையை கொண்டே நீ பிசாசை துரத்த முடியும். ஆனா நம்மகிட்ட வார்த்தை இல்லை, எழுத்து இருக்குது. எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம். அதான் விசுவாசியா இருன்னா விசுவாசம் இல்ல நம்பிக்கை இருக்குது, வார்த்தையில இருன்னா வார்த்தை இல்ல எழுத்து இருக்குது. அது எப்படி உன்கிட்ட பலன் வரும்? அப்ப இந்த வருடம் நீ பயம் இல்லாம பலம் கொண்டு திடமனதா இருந்தா, யாரை கண்டும் எதை கண்டும் கலங்காமல் திகையாமல் இருக்கணும்னா யாசுவா உனக்குள்ள கூட இருக்கணும். அவர் உன் கூட இருந்தா நீ போற இடம் அத்தனையும் செய்யும். அவரால் கூடாத காரியம் ஒன்னும் இல்லைங்க. முதல்ல நம்பு. எந்த சூழ்நிலையிலையும் எதை குறிச்சும் கவலைப்படாத. முதல்ல தான் எதை குறிச்சும் கவலைப்படாத. யாவுடைய பலன் எனக்கு வரும், நான் ஜெயிப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கணும். முதல்ல இருக்கா? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்களே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்போ பலன் அடைஞ்சா, பலன் வந்தாதான் நீ சாட்சி. எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் நீ சாட்சியாய் மாறணும்னா உனக்குள் பலன் வரணும். அது பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கு. நமக்கு தான் பரிசுத்த ஆவி யாருன்னே தெரியாது. நம்மகிட்ட யார்கிட்டயுமே பரிசுத்த ஆவியினுடைய அனால்டிங் பவர் இல்லையே. யார்கிட்ட இருக்குது? பலன் தரிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? பலன் இல்ல. தேவ பலன் நம்மகிட்ட இல்ல. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மகிட்ட இல்ல. அப்புறம் எப்படி ஜெயிப்ப? பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. வெளிப்படுத்தலுடைய புத்தகம் 3:8 சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஐயா நிசாரமா சொல்லி முடிச்சிட்டு போயிட்டாரு. உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, பலன் இல்லை உண்ட பூரணமா. ஆனா அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தால் உனக்கு பலன் வந்து நீ வேலை செய்வ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நாங்க எல்லாரும் நாமத்துல தானே இருக்கிறோம். நாமத்துல இருக்கிறத சொல்லல. மறுதலிக்க கூடாது என்று சொன்னால் அறிக்கை பண்ணுவதற்கு தயங்கக்கூடாது. எத்தனை பேர்ட்ட சுவிசேஷம் அறிவிச்சிருக்கு? அவருடைய நாமத்தை பற்றி எத்தனை பேர்ட்ட சொன்ன சொல்லு. உன்னால ஒரு ஆத்மாவை சத்தியத்தின் பாதையில நடத்தி அவனை சத்தியவானாக்க முடியுமா? ஒரு ஆத்மாவை. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஊழியம் செய்ய போறேன், நான் தான் லேவியரும் ஆசாரியரும். நல்லது. உன்னால ஒரு ஆத்மாவை ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம், ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவை சத்தியவானாய் மாற்ற முடியுமா? அவனை தேவ சமூகத்தில் கொண்டு வரது மட்டுமல்ல, சத்தியவானாய் மாற்றணும் என்றால் சத்தியவான் எவரும் என் சத்தம் கேட்கிறான் என்ற வேதவசனத்தினுடைய உடாய், தேவனுடைய வார்த்தையினுடைய உடாய் நடக்க வைக்கணும். முடியுமா?
எத்தனை பேரால முடியும் சொல்லு? அப்புறம் எப்படி பலன் வரும்? நமக்கு தான் அது தெரியாதே. ஏன்? யாவுடைய பலன் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மகிட்ட இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு பலன் வந்து உனக்கு திறந்த வாசலை தருவார்? போறதுக்கு வாசல் அடிபட்டல இருக்குது. வாசல் திறந்தா தானே போக முடியும். பிரைஸ் இயேசுவா, அல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. லூக்காவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் நினைக்கிறேன். பிள்ளை வளர்ந்து ஆபியிலே பலன் கொண்டு ஞானத்திலார் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. எப்படி பாத்தீங்களா? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அது ஆவியில் பலன் கொள்ள யாவுடைய கிருபை அவன் மேல் கடந்து வந்தது. பலன் வந்த சும்மா இருக்காது. கிருபை நமக்குள்ள வேலை செய்யும். பிரைஸ் இயேசுவா. யாவுடைய சமூகத்தில் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் ஆவியில பலன் கொள்ளாமல் இருக்கிறேனா, ஆவியில் பலன் கொண்டிருக்கிறேனா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அந்த பலன் உன்னை என்ன செய்யணும்? உனக்கு தேவையான வேதம் சொல்றபடி பலன் கொண்டது, ஞானத்தால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. ஞானமும் தேவனுடைய கிருபையும் அந்த பிள்ளைக்குள்ள வந்திருக்கு. நீ பிள்ளை தானே, ஞானம் இருக்கா, கிருபை இருக்கா? கொஞ்சம் யோசி. ஆமென். ஏசாயாவுடைய புத்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், பார்வரும் இடறி விழுவார்கள். யாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல சேற்றுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாத்தீங்களா? யாவுக்கு காத்திருக்கிற, அதாவது பரிசுத்தாவியின் பலத்துக்கு காத்திருக்கிற நீ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அழித்து உயர எழும்புவ. அப்பதான் வாசல் திறந்திருக்கும். அதுக்குள்ள நீ போக முடியுமா? அப்ப முதல்ல நீ பலன் பெற்றுக்கொள். பலன் இல்லாம ஒருத்தன் மேல போக முடியாது. யாருக்காவது போகணும்னா செத்து போன தினகரனை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தருவார். எப்படி? பரலோகத்துக்கு போனேன், என் மகளை பார்த்தேன், என் மக என்னை கூட்டிட்டு போய் ஏசுநார்கிட்ட கொண்டு போய் விட்டா, ஏசுநார் அங்கேருந்து என்கிட்ட பிதாட்ட கொண்டு போய் விட்டாருன்னு சொல்றதுக்கான ஒரு வழி இருக்கும். அவர் ஏதாவது சொல்லி தருவார். போங்க. வேதம் சொல்லுது, நீ மேல போகணும்னா உனக்காக வாசல் திறக்கப்படணும். ஏன்னா வானங்களுடைய ஊடாகி கடந்து போகணும். ஆமென். போக முடியும்? உனக்கு போக முடியுமா? இப்போ பலன் மட்டும் போதாது, திடமனது இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட திடமனது இருக்கா? ஆத்துல ஒரு கால, சேத்துல ஒரு கால இல்லையா? நான் விசுவாசியா நம்பிக்கையாளனா அப்படின்னு கேட்டா தைரியமா சொல்லலாம், நான் நம்பிக்கையாளன். நீ விசுவாசினா கிரியே இருக்கணுங்க. உன்கிட்ட கிரியே இருக்கா? இல்ல அங்க பாருங்க, தாட்டுது பாருங்க, இல்லையா? அப்ப கிரியே இல்லாத நீ விசுவாசி இல்ல, நம்பிக்கையாளன். யாசோவை நம்புற, ஆனா விசுவாசம் வரலையே, என்ன பண்றது? அப்ப நம்ம மாறித்தான் ஆகணும். பலன் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நம்ம பெற்றால் விசுவாசம் வரும். இன்னைக்கு விசுவாசம் இல்லை. அப்ப வேதம் சொல்லுது, பலன் பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? திடமனதா இருக்கணும். தைரியம் வரணும். பலன் வந்தா மட்டும் போதாது, தைரியமும் வரணும். ஆமென். அப்ப இந்த பலன், இந்த திட மனசு வரதுக்கு உபாகமத்தினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். ஆமென். அவர்களுக்கு பயப்படவும் எவனுக்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எவனுக்கும் திகையாத. உன் தேவனாகிய யாதாமே ஆமென் உன்னோடு கூட வருகிறார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இதை நம்புறியா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இதை விசுவாசிக்க மாட்டேன்.
பிரைஸ் இயேசுவா. ஏன் விசுவாசிக்க மாட்ட? நீ நடந்தா உன் கூட ஒரு பிசாசு நடக்குது, நீ படுத்தா உன் கூட ஒரு பிசாசு படுக்குது, நீ இருந்தா உன் கூட ஒரு பிசாசு இருக்குது. அப்புறம் தேவன் வந்து உன்னை என்ன பண்ணுவாரு? அதனால தான் உனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கையோடு இருக்கிற. பிரைஸ் இயேசுவா.